இந்த டான்ஸோ எந்த விதமான ஜூட்ஸுவை யூஸ் பண்ணுவான்னு தெரியலையே. அம்மா, அது கையால வேற என்னது? இவன் எப்படி இத்தனை ஷேரிங்கன்னு கையில வச்சிருக்கான்? கன்றாவியா இருக்கே. உன் கையில இருக்கிற கண்கள்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அது ரொம்ப பெரிய கதை. எப்படி கிடைச்சதுன்னு நீ சொன்னாலும் அதுல எனக்கு கோவம் தான் ஏற போகுது. அதனால விட்டு தள்ள. எப்படியும் நான் உன்னை கொல்லதான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீயும் மொத்த வில்லேஜ் எல்டர்ஸும் சேர்ந்து கொடுத்துற உத்தரவால தான் இத்தாச்சி மொத்த உச்சிஹா கிளானையும் கொன்னான்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? என்ன இது? அதுதான் சாஸ்கேவோட. அப்படின்னா இதுதான் அந்த சுசானோவா? கடைசியா ஒரு வாட்டி கேக்குறேன், இத்தாச்சி எங்க மொத்த கிளானையும் கொன்னதுக்கு காரணம் நீயும் ஹிடன் லீஃப் வில்லேஜோட மொத்த எல்டர்ஸும் கொடுத்த உத்தரவு தான் காரணமா? உண்மையா இல்லையான்னு சொல்லு. மரியாதையா பதில் சொல்லு. நாங்க செயல்படுற அளவுக்கு இட்டாச்சி ஒன்னும் முட்டாள் கிடையாது. ஆனா அவ சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னால. ஆனா அவ உன்னை விட்டதுக்கு காரணம் உன் மேல வச்சிருந்த அன்பு மட்டும்தான். எவன் ஒருத்தன் விட்டு கொடுக்கறானோ அவனைத்தான் உண்மையான ஷினோபின்னு சொல்லுவாங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எவன் சரியா கையாள்றானோ அவனைத்தான் உண்மையான ஷினோபின்னு சொல்லுவாங்க. ஹிட்டாச்சி மட்டும் கிடையாது, நிறைய ஷினோபிகள் அதனாலேயே தங்களோட உயிரை விட்டுருக்காங்க. இந்த உலகம் இருக்கு, அதோட செயல்முறையில செயல்பட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதனாலேயே ஹிட்டாச்சி மாதிரி ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதால இன்னமும் இந்த இடத்துல அமைதி இருக்கு. ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க இட்டாச்சி மாதிரி ஆளுங்களுக்கு ஏன் எதிரா இருக்கீங்கன்னு தான் எனக்கு ஒன்னும் புரியல. ஒருவேளை இட்டாச்சி உங்ககிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லி இருந்தா அது ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு துரோகம் பண்ற மாதிரி. இத்தாச்சியை பத்தி இன்னொரு வார்த்தை பேசாத. கண்டிப்பா. அந்த ஷாரிங்கான் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சியா? என்ன நடக்குது? இவன் முன்னாடியே செத்து இருக்கணுமே. டான்ஸருக்குள்ள ஒரே ஒரு சக்கரவ மட்டும் தானே நான் உணர்ந்தேன். ஆனா இங்க இருக்கிறவன் கண்டிப்பா ஒரு க்ளோன் கிடையாது. நான் நினைச்ச மாதிரியே இது சுசானோதா. இதை வச்சு உன்னை காப்பாத்திக்க முடியும்னு நினைக்கிறியா? அதோட சக்தி இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் திரும்பவும் தப்பிச்சுட்டான். இங்க இருக்கிறவன் க்ளோன் இல்லைன்னா ஒருவேளை கென்ஜிட்சுவா இருக்குமா? சாஸ்கேவோட சக்கரால எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. என்னோட சக்கரமும் ஸ்டேபிளா தான் இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் கென்ஜிட்சுல மாட்டிக்கலன்னா அப்புறம் இவன் எந்த விதமான ஜுட்சுவை பயன்படுத்துறான்? Amaterasu! あ ! 「 !」 ! 「 ! 」 ! 」 ! 」 ! 」 ! 」 ! 」 ! 」 ! 」 ! 」 ! 」 ! 」 ! 」 ! 」 ! 」 ! 」 ! 「
சுசானோ இப்போ அமுத்துராசுவா தேவையில்லாம அவனுடைய எனர்ஜி அவன் வேஸ்ட் பண்றான். இப்படியே போச்சுன்னா அவன் டயர்ட் ஆயிடுவானே. சாஸ்கே உன் பின்னாடி பாரு. ரெயின்ஸ்டைன் வேக்யூம் புல்லட்ஸ். சாஸ்கே ஜாக்கிரதை. சமனிங் ஜுட்சு. இது அவனுக்கு எப்ப கிடைச்சது? அந்த அமத்தராசுவ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ இட்டாச்சியோட சகோதரன்கிறதுல சந்தேகமே இல்ல. அவனை பத்தி இன்னொரு வார்த்தை பேசாதன்னு சொன்ன. அண்ணன் தம்பி 2 பேரோட சக்திகளை பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவனை விட நீ சிறந்தவன்னு எப்படி சொல்ற? உண்மையை சொல்லு. நீ இங்க வந்ததுக்கு காரணம் என்ன? இட்டாச்சியை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இல்ல. உன்னோட வெறுப்புனால எல்லாத்தையும் அழிக்கணும்னு நீ ஆசைப்படுற. நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கேடுகட்ட காரியத்தினால மொத்த உச்சிகா கிளானுக்குமே அசிங்கண்டா. உச்சியாவை பத்தி பேசுற எந்த தகுதியும் உனக்கு இல்ல. Weinstein, vacuum block. இங்க என்னதான் நடக்குது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு வாய்ப்பே இல்லையே. இட்டாச்சி செத்துப்போ அமாதிராசோ. கெஞ்சூட்சூல என்னை சிக்க வச்சதுக்கு நான் உன்னை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். சாஸ்கே இதுதான் உன்னோட சான்ஸ். எதுக்காக நிறுத்திட்ட? இட்டாச்சி அளவுக்கு உனக்கு வேகம் பத்தல சாஸ்கே. அவன் அவனோட சுக்கியோமிய வச்சு மத்தவங்களோட மூளைக்குள்ள புகுந்து எல்லா விஷயங்களையும் குழப்பி விடுவான். அந்த கோஸ்மாக்க வச்சு பராலிசிஸ் உண்டு பண்ணிட்டானா? உன்னெல்லாம் நிஞ்சுட்சுவை பயன்படுத்தி தாக்கி உன்னை பெரிய ஆளாக்க விரும்பல. ரிலீஸ். சாஸ்கேக்கு இட்டாச்சியை பத்தின உண்மைகள் தெரிஞ்சிருந்தா அப்ப அந்த அக்காட்ஸ்கிக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சுங்கிறத நான் கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணும்.
ஏன் இந்த மாதிரி எதுக்கும் உதவாதவனோட உயிரை காப்பாத்தணும்னு நீ ஏன் நினைச்ச இட்டாச்சி? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. இவனை நீயே நல்லா பாரு இட்டாச்சி. இப்ப இவன் என்ன நிலையில இருக்கான்னு நல்லா பாரு. உன்னோட தம்பிய உயிரோட விட்டதுதான் நீ செஞ்சதுலயே பெரிய தப்பு. அவனை ஒண்ணும் பண்ணாத. ஹிடன் லீஃப் வில்லேஜை காப்பாத்த எதையும் செய்ய துணிஞ்ச அவனுக்கு சொந்த தம்பியை மட்டும் கொல்ல முடியல. இதுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு புரியுதா? என்னோட கர்ஸ் மார்க்கில் இருந்து அவன் தப்பிச்சுட்டான். இது அந்த சுசானோவாலையா? இது முன்ன இருந்ததை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சாஸ்கே, இது நீதானா? அவனோட சக்ரா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விசித்திரமா இருக்கு. நல்லது. அவனுடைய ரேஜ் விரிவடைஞ்சிருக்கு, பலமும் அதிகரிச்சிருக்கு, அவனுடைய உடலும் அதுக்கு ஏத்த மாதிரி செயல்பட்டிருக்கு. நான் நினைச்சதை விட இவன் நல்லாவே செயல்படுறான். உனக்கு என்னதான் அவன் எய்ம் பண்ணிருக்கான். சரியான நேரத்துல சயின்ஸை உருவாக்க முடியல. எனக்கு இதை விட்டா வேற வழியும் இல்ல. வேலை நான் அதோட திசையை மாத்திட்டேன். இமாது வுட் ஸ்டைல் தான். இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வருது. அத்தனை ஷேரிங்கன் இருக்கும் போதே அதுக்குள்ள ஏதாவது ஒரு ரகசியம் இருக்குன்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு உச்சியாவா இல்லாமலே அதை எல்லாத்தையும் பயன்படுத்துறானே. இது அந்த ஒரு உச்சி மாறுவாதான் இருக்கணும். டான்ஜோக்கு நிச்சயமா அவன் தான் உதவி இருக்கணும். அவனுடைய பிசிக்கல் எனர்ஜி அதிகப்படுத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் ஹூக்காக ஆஷிராமாவோட செல்ஸ் அதை வச்சுதான் அவன் அத்தனை ஷேரிங்கனிய கண்ட்ரோல் பண்றான். இல்ல, அவனையும் கொல்ல முடியும். அவன் மட்டும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்காம இருந்திருந்தா அவன் அப்பவே செத்துருப்பான். அதனாலதான் அவன் அவ்வளவு சக்கராவையும் பயன்படுத்திருக்கான். நான் சொல்றது கேளு. இப்ப இருக்கிறவன் தான் உண்மையான டான்சோ. அவன் அழிவில்லாதவனா மாத்திர ஜூட்சு இப்ப செயல் எழுந்திருச்சு. இப்ப அவனை சுலபமா கொல்ல முடியும். அங்க இருக்கிற அந்த பொண்ணு சென்சோரி டைப் நிஞ்சாவா இருக்கணும். என்னோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டா. இங்க என்னதான் நடக்குது? அந்த 3 கண்கள் ஏன் மூடியே இருக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கையில 10 ஷேரிங்கன் இருக்கு. அதோட சேர்த்து ஃபர்ஸ்ட் ஹூக்காகவுடைய செல்ஸும் இருக்கு. உச்சிஹா அப்புறம் ஆஷிராமாவோட பவர்ஸை வச்சு அவன் அந்த 9-tailed fox-ஐ கண்ட்ரோல் பண்ண விரும்புறான். சோ அவனும் அந்த நருட்டோவை தான் தேடிட்டு இருக்கான். டான்சோட சக்கரா மறுபடியும் மாறி இருக்கு. அப்படின்னா அந்த ஜூட்சுவால பெருசா எந்த தாக்கமும் இல்லையா? அப்படின்னா இது எதா அவன் முன்னையும் செய்ய நினைச்சிருக்கான். ரிலீஸ். அவனுடைய சக்கராவை சேமிக்க நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் வலது கையில இருக்கிற சக்கராவும் அவனோட ஜூட்சுல ஒன்றிணைஞ்சிருக்கு. அது மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும். ஆனா அந்த மூடிட்டு இருக்க கண்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. நான் நினைக்கிறது சரின்னா உச்சிஹாஸ் கூட பயன்படுத்த கூடாதுன்னு தடை பண்ணி வச்சிருக்கிற தான் இருக்கணும். நிச்சயமா நான் அதை இந்த இடத்துல வந்து பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. சாஸ்கே, இப்ப பதட்டப்படாம நான் அந்த டான்ஸோட ஜூட்சுவை கண்டுபிடிக்கணும். இப்ப என்னோட கவனம் அதுல மட்டும்தான் இருக்கணும். அதை பயன்படுத்தினா சில நொடிகள்லயே
எதிரி தாக்குனா அதால ஏற்படக்கூடிய காயங்களும் என் உயிர் சேதங்களையும் கூட மாத்தி அமைக்கிற சக்தி அதுகிட்ட இருக்கு. அந்த மாதரா இருக்கானே, நிச்சயமா இந்த சண்டைக்குள்ள அவன் வரப்போறதில்ல. அது வரைக்கும் எனக்கும் நல்லதுதான். ஒருவேளை அவன் உள்ள வந்தான்னா அவனை தடுக்க சக்தியை சேமிக்கணும். அந்த சம்மிட்ட காரணம் காட்டி என்னோட வலது கண்ணை சரிப்படுத்த அதை பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சேன். பார்த்தாலும் சுசானோவோட சண்டை போடுறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதோட தாக்குதலை யாராலையும் தடுக்க முடியாது. எல்லாத்தையும் இப்பவே ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். சமனிங் ஜூட்சு. டான்சோவையும் பார்வையில இருந்து விடவே கூடாது. இன்னைக்கு நான் தப்பிக்க விட மாட்டேன். அந்த சுசானோவால அசையவே முடியாது. அது மட்டும் இல்லாம பக்கோவோட சக்ஷன் பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு. இத நானே எதிர்பார்க்கல. விண்ட் ஸ்டைல் வேக்யூம் பிளாஸ்ட் பராஜ். சுசானோவோட வீக் பாயிண்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபயர் ஸ்டைல் ஃபயர்பால் ஜூட்சு. $53, $54, $55, $56, $57, $58, $59, $60. அந்த கண்கள் 60 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை கண்ணை மூடி திறக்குது. அப்படி ஆகும்போது டான்ஸோட சக்கர லெவலும் வேற மாதிரி ஆகுது. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அவனோட வலது கையை வச்சு அவனோட இந்த வித்தியாசமான ஜூட்ஸு எவ்வளவு நேரம் நீடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சாஸ்கே, அந்த வித்தியாசமான ஜூட்ஸை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் பேசுறது உனக்கு கேக்குதா? உன்னோட ரைட் ஹேண்ட்ல இருக்கிற 10 கண்ணு மொத்தமா மூடிடுச்சுனா உன் ஜூட்ஸு மொத்தமா போயிடும். சொல்றது கரெக்டா? அதான் தெரியுதுல்ல. என்னோட ஜூட்சுவை பத்தி அதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டியா? அப்ப நினைச்சது உண்மைதான். யாரு கதையை யாரு முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். முடிஞ்ச கிட்ட வந்து மோதிப்பாரு. டேய் முட்டா பயலே, அவன் கிட்ட போகாத. அதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒருவேளை அப்படி ஆனாலும் டான்ஸ் அந்த இசுனாக்கிய கைவிட்டுருவான். அது மட்டும் நடந்துச்சுன்னா சாசுகேவால எதுவுமே பண்ண முடியாது. ஏற்கனவே அவன் சக்கராவை நிறைய பயன்படுத்திட்டான். இனி ஒன்னும் பண்ண முடியாது. சாஸ்கேவோட சுசானோ ஸ்ட்ராங்காவும் இருக்கு, ஃபாஸ்டாவும் இருக்கு. டான்ஸோ தன்னுடைய இசுனாக்கிய தொடர்ந்து செயல்பட வைக்கிறான். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? சாஸ்கே எவ்வளவு போராடினாலும் டான்ஸோ விட்டு கொடுக்க மாட்டான். 2 பேரும் எவ்வளவு தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம்.
பவர் ரெடி பண்றதுக்கு மொத்தமா எத்தனை உச்சிஹாச கொன்ன? இது எல்லாத்துக்கும் இட்டாச்சிக்கு தான் நான் நன்றி சொல்லி ஆகணும். அவனை பண்ண வச்சதே நீதான்.